ஹாய் guys, வெல்கம் டு Predator கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம Alan Wake 2 தான் கேம்குள்ளே போயிடலாம். ஸோ வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டினியூ. ஓகே, லோட் ஆகுது. ஸோ மீன் டைம் கைஸ், இன்றைக்கி வந்து இந்த Alan Wake 1க்கும் 2க்கும் இருக்கிற மேஜர் கனெக்ஷனு இந்த ரைட்டர் தான். ஸோ இந்த ரைட்டர் எழுதுகிற எல்லா விஷயமும் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போது வந்து அவன் ஏன் இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டராக மாறினாங்கிறதுக்கு அவங்க எல்லாமே தேடுறாங்க. ஸோ அப்போ கேட்குறாங்க, Saga had to pursue Nightingale into the overlap. Finding a way in would be difficult. A ritual. அந்த ரிச்சுவல், அந்த வச்சிருந்த ஒரு விஷயமே ஒரு ரிச்சுவல் மாதிரி. ஒரு எப்படி கொலை பண்ணணுங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி அதை கரெக்டாக அந்த ஒரு டேபிளில் வச்சு பண்ணியிருக்கானுங்க. இது உண்மையிலே ஈவில் சம்மந்தப்பட்டதா அப்படிங்கிறதுலாம் வந்து குழப்பமாக இருக்குது. இப்போது அதுதான் மெடிக்கிட் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டோரை திறக்க முடியுமான்னு பார்ப்போம். இல்லை முடியாது, நான் ட்ரை பண்ணேன் முன்னாடியே, சரியாக வரல. இதுக்கும் ட்ரை பண்ணிக்கலாம் திருப்பி. முடியல. ஸோ அப்படியே இவங்கிட்ட ஒரு பேச்சு வந்து ஓகே, இவன் என்ன சொல்கிறான், ரெண்டு பேத்துக்கும் தெரியும் இது நடந்தது வெளில சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்கன்னு. இது சூப்பர் நேச்சுரல் தான் அப்படின்னு அவனே ஒத்துக்கிறான். இவன் என்ன சொல்கிறா, அது வந்து நீ உன் வாயிலே சொன்னது ரொம்ப நன்றி, இல்லை நான் மட்டுமா இப்படி புரிஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இது வந்து. சரி, பிரேக்கர் டக்குன்னு காணாமல் போயிட்டான். He seemed anxious, like he dreaded what was coming. One more mystery. The victim of a ritualistic murder turns into a monster. அந்த விக்டிம் வந்து அந்த ஒரு தாத்தா நடந்து வந்தவனோட அவர் வந்து எப்படி இந்த ஒரு ரிச்சுவல்குள்ளே உள்ள வந்திருப்பாரு, எப்படி அந்த இது வந்து சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து கல்ட் ஆஃப் த ட்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த கொலை பண்ணும் போதெல்லாம். அந்த கல்ட் ஆஃப் த ட்ரீங்கிறது என்ன, இதுக்கெலாம் யார் சம்மந்தப்பட்டிருக்கா, இது எல்லாமே ஒரு ஒரு விஷயமே புரியாமல் தான் போயிட்டுருக்கு. அங்கேயும் இங்கேயும் படி என்னங்கிறத நம்ம பொறுமையாக அந்த கேமில் பார்க்கலாம். நானும் கொஞ்சம் கேமை வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஆடுவேன். பார்க்கலாம். லெட்ஸ். இது எந்த டோருமே ஓப்பன் பண்ண முடியாது இதுலேயும். ஆமாம், இங்கேயும் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அப்போது அவன்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கேஸ் ஃபைலில் எல்லாமே பார்த்துடலாம். ஆமாம், அதே தான் அவ்வளோ சொல்கிறேன். அந்த டெட் மேன் எப்படி மான்ஸ்டராக மாறினான். அந்த பேஜ் படிக்கிற எல்லா பேஜுமே எப்படி வந்து கிடைக்கிற எல்லா பேஜும் படிக்கிற எல்லா பேஜுமே எப்படி ப்ரெடிக்டிங் ஃப்யூச்சரை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறது தான் விஷயம். அதில் வந்து ஆலன் வேக் யார் என்ன அப்படிங்கிறதுலாம் இல்லை, இவனுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆலன் வேக் 1 கைஸ் வேறு ஒரு மாதிரி ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க அந்த கேமில். அவங்களோட இன்டென்ஷன் வந்து அந்த ஸ்டோரியை வந்து எந்த ஒரு த்ரில்லர் குறையாமல், எந்த ஒரு அந்த ஒரு ஸ்பைசஸ் இருக்கும்ல, அந்த ஒரு சென்டிமெண்ட் எல்லாமே அது குறையாமல் பக்காவாக கொடுத்துருப்பாங்க அந்த Alan Wake 1ல. கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒரு விஷுவல் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. மேபி உங்களுக்கு இன்னும் விளையாண்டாலோ இல்லை அதை வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக புரியும். நம்ம அந்த கேஸ் ஃபைல்ஸாக அரேஞ்ச் பண்ணி என்னங்கிறத பார்த்துருக்காங்க. இப்போது வந்து அவள் ஒன்று இது பண்ணுறாங்க. இப்போது ஒன்று நான் வந்து இந்த கதைக்கு இப்படி போகுது. ஸோ அவள் விக்டிம் யார் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விக்டிம் அந்த தாத்தா வந்து அவன் கையில் என்ன எழுதியிருக்கு, எதுக்காக ரிச்சுவல் நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த கையில் என்ன எழுதியிருக்குங்கிறது ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ இனிமேல் தான் தெரியும் அவன் உடம்புல என்னென்ன எழுதியிருக்காங்க, இவன் எதுக்காக அங்கே போனான், அதெல்லாம் வந்து இனிமேல் தான் தெரிய வரும் கைஸ். இதில் நான் சரியாக படிக்காமல் வச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் படிச்சிடலாம். இல்லை, இதுலேயே செட் ஆகலை. ஒரு நிமிஷம் படிச்சுட்டு வச்சிடலாம். இங்கே இல்லை அங்கே வைக்கணும். கரெக்டு. என்னாச்சு?
ஓகே, பர்ஃபெக்ட். கல்ட் கோல், அவங்களோட அந்த கல்ச்சரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரிச்சுவல் நடத்துனாங்களா அவங்க கல்ச்சரிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இது எல்லாமே. ஸோ இங்கேயே போட்டிருக்கா கல்ச்சர் ரிச்சுவல் வாட் இஸ் இட் அப்படின்னு, அந்த இது அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 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 இது ரிச்சுவல் நடந்ததில் உடம்புல ஏன் எழுதுகிறாங்க, என்ன எழுதுகிறாங்க அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். அதுதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது ப்ரொஃபைலிங் சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபைலிங்கில் நான் அந்த அடுத்து திருப்பி அந்த ப்ரொஃபைலிங் திருப்பி நான் சொல்கிறேன். இது அவன் அந்த ஆலன் ரைட்டர் எழுதுறாங்கல்ல, ஆலன் ரைட்டர் ஒரு ஸ்டோரி புக் ரைட்டர். அவன் என்னென்ன எழுதுறானோ ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரியே இதுக்கு ஒரு ஃபீலிங். ஸோ என்ன எழுதுறா அப்படிங்கிறது தான் அவன் ஒரு மெமோ மாதிரி பண்ணுறான். Show me the clicker. Lights are off, but somebody's home. Exactly. இந்த word brought you here, witch. Get out of my house. Nightingale shouted. A wave of terror crashed through Saga's head. The awful truth. Nightingale had no heart in his chest, but here he was, killing a monster. The world had lurched out of balance. You found yourself trapped on the far side of the mirror. Saga was back at Cauldron Lake. He was there too. Nightingale was, but wasn't a taken, a creature of darkness. He was beyond her reach, where some other strange reality, the dark place, merged with ours. This place and the dark place, a tarp thrown over top, drowning everything beneath it, a flood of darkness, soaking into everything, spoiling it, rotting it. The page called this area an overlap. Saga had to pursue Nightingale into the overlap. Finding a way in would be difficult, required precise steps, a ritual. Saga would learn how. Stop the monster before he killed again. Her job, he'd be inside, waiting for her. Saga கரெக்டான ஒரு கரெக்டான விஷயத்தில் யோசிச்சா தான் பண்ண முடியும், இல்லைனா அது ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிறா. ஸோ என்னங்கிறது தானுமே அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. அவன்கிட்ட பேசினா அவன் இதை மாதிரி அங்கே போகலான்னு தான் நினைக்கிறேன். திருப்பியும் அந்த ரிச்சுவல் நடந்த இடத்துக்கு. We need to head over there. Stop him before anyone else gets hurt. Okay. அதான் ஓகே சொல்லிட்டான். இப்போ ஓபன் பண்ணோன்னா இங்கே என்ன நடந்துன்னு கேட்குறாங்க. ஆமாம், என்ன நடந்துன்னு கேட்குறாங்க. Sheriff Breaker disappeared. Nightingale turned into some sort of a monster, and there are offices down. You two handle things here. We need to get back to Cauldron Lake immediately. Fuck me. That's terrible. We'll do what we can, man. நாங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாமே பார்த்துக்குறோம், நீங்கள் அங்கே போங்க, அங்கே நடந்தது என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னால், இது என்ன கப்பு ஓட்டலாம் இங்கே இருக்குது என்னென்னு செக் பண்ணிக்கலாம். இதில் புல்லட்ஸ் இல்லை, கியரில் புல்லட்ஸ் தான் இது. இங்கே ஒன்றும் இல்லை, எம்டி. What do you mean the sheriff disappeared? Like poof? He's gone like magic? Magic's not real. Magic's not real. Right. Melody. Go for it. Monsters are real. Magic's definitely not real. இந்த திறக்க முடியுது. ஸோ அது எது செயின் மாதிரி போயிட்டுருக்குது, நம்ம கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ண முடியாது. புல்லட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். இப்போ அவங்க 2 பேரும் கிளம்பி திருப்பியும் பல எங்கே இடத்துல இந்த ரிச்சுவல் நடந்ததோ அங்கேயே போகிறாங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். Oh dear, I am a tourist, and it appears that I'm lost in the woods. It's only had a tour guide also. Bears. ஸோ இது என்ன ரூம்னு பார்க்கலாம். இவன் கையில் டார்ச் எடுத்துகிட்டே இருக்கா, இது ஆஃப் பண்ணுமே. அவ்வளோ ஆஃப் பண்ணுவோம், நம்ம ஆஃப் பண்ணுவோம்.
இங்கே பார்த்துடலாம். இருந்து வெளில போனால் ஆஃப் பண்ணிவிடுவாடா. நம்மளால் தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னே உனக்கு தெரியாதாடா. ஸோ கியூப் கன் எடுத்துப்பாளா இல்லை எடுக்கல, அப்படியே திரும்பிட்டு இருக்கு. சரி பார்ப்போம். வெளில போனால் Nightingale and his cult are dangerous. We need to be prepared in case things escalate more than they already have. Can you call it in, Casey? A smart choice, Anderson. Agent Casey அங்கே ஒரு இருப்பான். இவன் பேர் ஏஜென்ட் கேசி. அங்கே ஒருத்தன் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவனை வந்து கிளம்பி வர சொல்லிடலாம், இல்லை அங்கே வந்து என்ன நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி We can't assume the person writing these pages isn't playing. அதே சிம்பிள் எங்கே இருக்கு? I agree, but it's our best lead. This is the same symbol as that cult necklace. அந்த ரிச்சுவல் அவனை பாடியை தூக்கினதுக்கப்புறம் அந்த போர்டில் தான் எழுதியிருந்தது, இப்பயும் அதான் எழுதியிருந்தது. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சிம்பிள், அந்த இலுமினாட்டி சிம்பிள் மாதிரி 2 இருக்கும். அந்த ட்ரையாங்கிள் மாதிரி மேலே ஒன்று இருக்கும். பார்க்கலாம். அது கண்டுபிடிச்சாச்சு. டார்ச் வைக்கிறதுக்கு வந்து எடுக்கிறதுக்கும் வந்து ஒரு கண்ட்ரோல், வைக்கிறதுக்கும் ஒரு கண்ட்ரோல் நம்மளே தான் பண்ணணும். நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம், எப்போ வேணால் வச்சுக்கலாம். அதுதான். ஓகே, நம்ம கிளம்பி அங்கே போனால் இதான் நம்ம காரு. கிளம்பி போகிறோம். I need to come clean, Anderson. I know why Nightingale was here 13 years ago. He was chasing அந்த the தாத்தா writer. பேர் வந்து நைட்டிங்கேல். அவன் ஏன் 13 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனால், எப்படி இப்படி வந்தான், திருப்பி வேனிஷ் ஆகிட்டா, She's writing a book on his disappearance. You know the detective character from his அந்த books, கேரக்டரில் வந்து அதே மாதிரி தான் அலெக்ஸ் கேசின்னு ஒரு பேஜில் எல்லாமே அலெக்ஸ் கேசின்னு ஒரு டிடெக்டிவ் தான் அவன் தான் பிடிக்கிறான். எல்லா கேஸையும் பண்ணுறான். மர்டர் கேஸ் எல்லாமே வந்து லைக் இது சொல்கிறதுக்கு பண்ணியாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு டிடெக்டிவ் சாப்டர் போயிட்டுருக்கு. It annoyed me, but that was it. Then 10 years ago, I started getting strange letters in the mail. Fragments of prose describing ஸோ உனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரேண்டமாக மெயில் வருமா, அது எப்போ மர்டர் சம்மந்தமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். Some of it, at least. Bodies started to pile up. It was a murder cult. Turns out the fragments sent to me were from the crime books of Alan அது Wake. எல்லாமே அந்த மெயில் சேர்த்து வச்சு பார்த்தா ஆலன் வேக் என்ன கதை சொல்லியிருக்கானோ அந்த இதுதான் வந்து எனக்கு வந்துட்டு அது பேர் மர்டர் ஆஃப் கல்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Wake back. Their imagined prophet. After that case, I started looking into Wake's disappearance on the side. ஸோ இது எல்லாமே ஒரு நோக்கத்தோட தான் நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சந்தேகப்படுறாங்க. His name does keep popping up. I just wanted you to have all the facts. Next time, give them to me before we find ourselves in the middle of a horror story. ஸோ இதாங்க பழைய நம்ம வந்து எங்கே ரிச்சுவல் நடந்ததோ அங்கே தான் வந்திருக்கோம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது பார்க்கிங் லாட்லேருந்து கீழே போய் நமக்கு வந்து பண்ணோம். ஸோ அதே தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதே இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ அதே தான். இப்போது வந்து ரிட்டன் 1 வந்து அந்த பாடி இருந்தது, ரிட்டன் 2 வந்து த ஹார்ட். The page says Nightingale's in something called an overlap. பாடியில இருந்து எடுக்கும் Need போது to figure out exactly what that means. ஹார்ட் வந்து இருக்காது. அவன் ஹார்ட் வந்து அதை வந்து தோண்டி எடுத்துருப்பாங்க. Let's start looking for Nightingale where it was ஸோ killed. ஹார்ட்டே இருக்காது. அவங்க வந்து இந்த இது கிளாரிஃபிகேஷனில் பார்க்கும்போது ஸோ ஹார்ட்டே இருக்காது. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஹார்ட்டுக்கு பதிலாக என்ன வச்சுருக்காங்க மாதிரி தேடுவாங்க. ஸோ ஓகே ஹார்ட் வேறு எதாவது இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சாகா டிடெக்டிவ் வந்து அதை வந்து ஒரு சர்ஜிக்கல் ஒரு டூல் வச்சு எடுப்பா உள்ள பார்த்தா அதில் ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரில் வந்து ஆலன் வேக்கோட ஸ்டோரி அதே ரைட்டர் அந்த என்ன எழுதியிருக்கானோ அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். I've been thinking more about the cult of the tree. ஸோ அவங்க அப்படியே What பேசிட்டே கீழே sort of போகிறாங்க. cult refers இந்த to themselves as a கல்ட் வந்து cult? என்ன ரெஃபர் பண்ணுறாங்க, My experience, they don't. அவங்க என்ன இது பண்ணுறாங்க ரெஃபர் பண்ணுறாங்க We're not மீன்ஸ் seeing the என்ன full சொல்ல picture வராங்க yet. அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது. Hello there. How are you folks doing?
ஸோ இங்கே 2 பேர் வந்து இந்த ஜென்ரேட்டர்னு நினைக்கிறாங்க, இது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அதில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. தயவு செஞ்சு வேறு எதுக்கும் போயிடாதீங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. A lot of things about this case keep bothering me. A lot of things about this case keep bothering me, but one thing feels really off. Breaker's disappearance. அதான் இது எல்லாமே I don't get the feeling Nightingale was நடக்குதுங்கிறது தான் காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. To give you more of those pages. Something didn't want us to have them. ஸோ அப்படியே நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம். அதுதான் Nightingale? What? Not the kind of disappearance we normally solve. இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? ரொம்ப 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 இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் எடுத்துக்காமல் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் தரதுங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க 2 பேரும். அதான் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அதை எங்கே ரிச்சுவல் நடந்ததோ அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. இதான் அந்த ரிச்சுவல் நடந்த இடம் கைஸ். ஸோ விக்டிம், அதாவது விக்டிமோட பாடியும் இங்கே தான் கிடச்சிருக்கும். இங்கே தான் வச்சு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு க்ளூ கிடைக்கும். நம்ம அந்த க்ளூ வச்சு தான் எல்லாமே மேட்ச் பண்ணோம், அவன் யார் என்னங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களோட ஒரு மேஜரான ஒரு விஷயமே இப்போ கண்டுபிடிக்கிறது இல்லை. அந்த கல்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஹார்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க ரிச்சுவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்ணியிருக்கானுங்களா இல்லை இங்கேயே விட்டு போயிட்டானுங்களா இல்லை என்ன ஆகிருக்குங்கிறது ஒன்றுமே தெரியல. ஸோ அந்த ஹார்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் தடவை விளாடும் போது ஒரு ஹவுஸ் இருந்தது, ஹட் ஹவுஸ். அதில் வந்து ரொம்ப பழமையான ஒரு திங்ஸ்லாம் இருந்தது. அது யாரோட வீடு என்னங்கிறதுலாம் தெரில. இதுமாதிரி தான் பார்க்க போகிறோம். அந்த வீட்டுக்கு போகணுமா இல்லை அப்படியே பாருங்க கைஸ், விஷுவல் சூப்பராக இருக்குது. வேறு மாதிரி ஒரு விஷுவல்லாம் அந்த கேமில் வந்து குறையே இல்லை கைஸ், பக்காவாக பண்ணிடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் கூட நீங்கள் வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணலாம். நான் கமெண்ட் செக்ஷன் ஆனில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நிறைகள் குறைகள் என்ன இருக்குது, நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணுங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா பண்ணலாம். போய் இது வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோ, அதுவும் வாய்ஸில் நான் எப்படி பண்ணுறேங்கிறதுலாம் எனக்கு துளியளவு கூட ஒரு விஷயம் தெரில. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறேன்னு நம்புகிறேன். பட் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்குது. நம்ம எப்பவும் போல் நம்ம கீழே போயிட்டு என்னங்கிறது தேடலாம். இங்கே வந்து காலடித்தனம் இருக்குது கைஸ். ஸோ இந்த காலடித்தனத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கீழே போகலாம், என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். என்னது இது? தெரியுது நல்லாவே தெரியுது. ரொம்ப ரொம்ப க்ளீனான ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ரொம்ப தெளிவாக அந்த விஷுவலுக்கும் ஏற்ற மாதிரி அந்த சீனரிக்கும் ஏற்ற மாதிரி பக்காவாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளட்டட் ஏரியாவுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஃப்ளட்டட் ஏரியாவிலேருந்து தான் அவன் எந்திரிச்சு வந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு வெரி ஸ்டார்டிங் சீனில். ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் அது லீட் பண்ணதோங்கிறது எனக்கு ஒரு விஷயமா இருக்குது. பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் கேஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ளட்டட் ஏரியாவுக்கு தான் லீட் ஆகுது. ஆமாம், அதுக்கு தான் வந்திருக்கு. I can feel something. அப்பா, நல்ல ஒரு ஜம்ப் ஸ்கேரு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ சொன்ன மாதிரியே அந்த ஃப்ளட்டட் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ப்ரொஃபைலிங் இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபைலிங் இருக்கு. அவன் என்ன சொல்கிறாங்க அதை கேட்போம். கைஸ் இப்போ பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த ஒரு லேக்கில் இவன் எங்கே இருக்கான், அதாவது இவன் ஹார்ட்டை எங்கே வச்சுருக்காங்கங்கிறது தான் ஒரு கேள்வியே. இப்போ அதை நோக்கி தான் அவன் போயிட்டுருக்கோமா. இப்போ வந்து அந்த அவன் வந்து ஸ்டேஷன்லேருந்து அவன் வந்து வேனிஷ் ஆகிட்டான்ல. ஸோ அவன் திருப்பி இங்கே தான் வந்திருக்குங்கிற மாதிரி தான் அந்த வந்து மெமோ கொடுத்துருக்கு அந்த ஒரு ஸ்டோரி படி, ஆலன் வேக்கோட ஸ்டோரி படி. ஸோ அவன் இங்கே இருக்கணும்னா அவன் ஹார்ட்டை எங்கே வச்சுருக்காங்க, அவனும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தான்.
ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹார்ட்டை தேடணும். ஹார்ட்டை தேடுறதுக்கு தான் பார்த்துடுறாங்க. ஸோ நம்ம வந்து கேஸை வந்து ப்ராப்பராக இது பண்ணிகிட்ருக்கோம், அலைன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு லீட் பண்ணுறது ஒரு விச்சோட ஒரு இடத்துல தான் வந்து அது இருக்கும். ஐ மீன் அந்த விச்சோட பிளேஸில் தான் அந்த அந்த ஒரு க்ளூ இருக்குங்கிற மாதிரி தான். ஸோ ஹார்ட் இல்லை, அந்த ஒரு க்ளூ இருக்குது, ஹார்ட் எங்கே இருக்குங்கிற ஒரு க்ளூ இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்ப்போம். எதுவும் இல்லை, பார்க்கலாம். யாரோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டே இருக்கு. அதுவும் இந்த ஒரு மூட் வேறு க்ரியேட் பண்ணுறாங்களா கரெக்டாக, அதுக்கு இதுக்கு ரொம்ப அடாப்ட் ஆகுது. டேடில் ஐ திங்க் இதான் அந்த விச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். யா, கரெக்டு. அதாங்க இந்த 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 விச்சு தான் வந்து இங்கே கொஞ்ச நாள் வந்து ரொம்ப வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அமானுஷமாக நடக்கிறதுலாம் இங்கே நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த விச்சை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க கைஸ். அதே மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த இடத்துல வந்து அந்த லைட் அந்த ஒரு இது இருக்குது, அந்த எப்படி வந்து அவங்களோட டிஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா அதே மாதிரி. ஓகே, கரெக்ட். Saga stepped into the witch's hut. Inside, a bright அந்த light. ரைட்டரோட அடுத்த பேஜ் படிச்சிருக்கு கைஸ். Stood இதில் out to Saga, as if the light had manifested them. The witch's hut. Okay. I trust the pages to lead விச் into ஹட். the overlap. கரெக்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த நேற்று ஒரு ஹட்டு நான் வந்து இது பண்ணேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அந்த ஹட்டு தான் வந்து அதுக்கிட்ட தான் வந்து ஏதோ ஒரு க்ளூ இருக்குது, இல்லைனா அந்த ஹட்டு வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு க்ளூ இருக்குது. பார்க்கலாம். ஸோ இதான் அந்த மெமோ. அடுத்த என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு கொடுத்துருக்கான் மெசேஜ் மாதிரி. பார்ப்போம் இதே மாதிரி நடக்குதாங்க. இன்சைட் த பிரைட் லைட்டுங்கிறது தான் அவனோட க்ளூவா, இல்லை அது என்னங்கிறது தெளிவாக அவன் வந்து எப்போவுமே சொல்ல மாட்டான். ஒரு க்ளூ தான், அந்த ஒரு ஹிண்ட் மாதிரி தான் தருவான். எல்லாமே க்ளூ படிச்சிருக்கோம் எல்லாத்தையும். இந்த சாகாங்கிறவ வந்து ஒரு டிடெக்டிவ் கேஸ். இந்த டிடெக்டிவ் வந்து எப்படின்னா முடிக்க முடியாத ஒரு இம்பாசிபிளான கேஸ்லாம் இருக்கும்ல, அதை கூட வந்து ப்ராப்பராக ஒரு இதோட முடிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் விச்சோட இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம திருப்பி அந்த விச்சோட இடத்துக்கு தான் நான் இப்படி எனக்கு இந்த வழி தெரியும், விச்சு எங்கே இருக்காங்கிற அந்த ஒரு விச்சோட வீடு எங்கே இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இது அப்படி நம்ம வந்து க்ராஸ் பண்ணுற இடத்துக்கு பதிலாக அந்த இதில் ஏறணும்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்க்கலாம். இது இந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி கூஸ்பம்ஸாக ஆகுது. அந்த மூடு செட்டப் பண்ணுறதும் மழை வேற பெய்யுதா, இன்னும் ரொம்ப இதுவாகுது. கரெக்ட், ஏதோ ஒன்று எழுதுகிற மாதிரியும் இருக்குது. பார்க்கலாம். This is the witch's hut. ஸோ கோல்ஸ் தான். அதை வந்து இப்போ வந்து திங்க் இந்த இடத்துல லைட்டு ஏறிக்குமா, ஏன்னா இன்சைட் லைட் லைட்டுன்னு தான் சொல்கிறேன். ஸோ இருக்கான்னு உள்ள போய் வச்சுட்டு பார்ப்போம். இந்த அதான் இவன் என்ன சொல்கிறேன்னா, அந்த பேஜில் வந்து இந்த அட்டை பற்றி தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ என்னங்கிறத பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்த இடத்துல அவ்வளோ பெரிய இருக்கிற மாதிரியே இல்லைங்க. இருட்டு, கதவு சாத்தினாலும் ஏதாவது வருதா? இல்லை. மேலே ஏதாவது இல்லை. அப்புறம் என்ன
வருது பார்க்கலாம். சவுண்டு தான் அவன் பர்ஃபெக்டாக கொடுக்குறான். ஜன்னல் அடிக்கிற சவுண்டை கூட தெரியலங்க கொடுப்பானுங்க. என்ன கைஸ், நான் வந்து லைக் அந்த ஒரு ஹாரர் ஜேர்னலோ இல்லை லைக் வந்து ஹாரர் மிஸ்ட்ரி ஜேர்னல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். த்ரில்லர் அந்த ஒரு ஜேர்னல் கிட்ட தான் நம்ம வந்து எப்போவுமே இருப்போம். தவிர அது வந்து ஓட தனி நம்ம போகவே மாட்டோம். ஸோ எனக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஆரி சாகா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வெயிட். ஸோ கைஸ் ஃபியூஸ் வேணும். ஓகே, வேணும். இது இன்னொரு இடத்துக்கு ஈடாகுது. என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லை, இந்த ஃபியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது ஜேர்னல் மாதிரி இருக்குது. இது யாரோ இங்கே வந்து எழுதியிருக்காங்க. இதை ஓகே, அவங்க 3 நாள் இருந்திருக்காங்க. ஏதோ டூரிஸ்ட் மாதிரி இருக்குது. மேபி ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் 2 பேரை. ஸோ அவங்களாம் இருக்கலாம், அவங்களோட ஒரு திங்ஸாக இருக்கலாம். அதெல்லாம் அதே மாதிரி தான் இது மாதிரி. This one looks good. People should really stop littering though. ஸோ ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். ஆன் ஆகிடுச்சு லைட்டு, பார்த்துட்டாங்க ஜன்னல்ல. ஓகே, இதான் நடக்க போதில்லை. இல்லை, இது நடக்கலை. ஸோ இங்கே ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது. Saga addressed the witch. The smudged line on the heart. The second part recited from memory. I brought you the heart, witch. Show me the terror. Saga pushed the heart through the hole in the sign. கரெக்டு தானே கைஸ். நம்ம முன்னாடி நம்ம வந்திருக்கோம். சேரோட அலைன் வந்து ப்ராப்பராக இல்லை, முன்ன மாதிரி இல்லை. ஸோ என்னென்னு பார்க்கலாம். நம்ம இதோட சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஆகுதுங்கிறத கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி எதாவது என்கிட்ட எதாவது குறைகள் நிறைகள் ஏதாவது இருந்ததுன்னா தைரியமாக இல்லை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி எனக்கு ஒரு சஜஷன் தர மாதிரியும் நீங்கள் தாங்க. நான் கண்டிப்பாக அதை ஏற்றுட்டு என்னால் என்னென்ன சரி செய்ய முடியுமோ சரி செஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப பெட்டராக போடுறேன். இது என்னோடய ஸ்டார்ட் அப் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த அளவுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறது. நம்மளால் முடிஞ்சு நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம்ல. ஸோ லெட்ஸ் ட்ரை. அதே மாதிரி க்ளூவில் ஆன்லைன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அதே மாதிரி அந்த பேஜ் தான், அந்த ரிச்சுவல் என்னங்கிறது. நம்மளுக்கு தான் இன்னும் ஹார்ட்டே கிடைக்கலையே, அது எப்படி அதில் வைக்க முடியாது. ஸோ To get into the overlap, I need to find Nightingale's heart. Read the line imprinted on it, plus the line on the page to the witch's ladle sign. Then push the heart through the hole in the sign. அந்த சைனில் என்ன இருக்குங்கிறதும். Nightingale's heart disappeared from the moor. இப்போ நம்ம அந்த விச்சோட இதில் பார்க்கும்போது அதில் ஒரு ஹோல் இருக்கும். நம்ம அந்த ஃப்ளட்டட் ஏரியாவில் அந்த விச்சோட போஸ்டர் பார்த்தோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த இடத்துல தான் ஹார்ட் வைக்கணும் அப்படின்னு இதில் அந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ I mean, Alan Wake characterல எழுதி. I need Nightingale's heart to get to the overlap. So next profiling வந்து. Where is it? So அந்த heart எங்க இருக்கு? He was risen. Nightingale was there. The opposite of sunspots. Who said that? That's not it. I don't have what I need to find Nightingale's heart. There must be more. இவளுக்கு அந்த ப்ரொஃபைலிங் பார்த்தோன்னா அவன் எப்படி யோசிச்சிருப்பாங்கிறதுல வந்து Nightingale's heart. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கேள்வியை வச்சு அதை எப்படி கேட்குறான். நைட்டிங்கேல்ஸ் ஹார்ட் அது எங்கே இருக்குது இப்படிங்கிறத மாதிரி. Nightingale's heart is at the general store in a fridge. நூறான தாத்தா இருந்தால அவர் வந்து எப்பவுமே அங்கே வந்து கால் விளையாடுவாங்க. ஸோ அங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிருக்கு. அங்கே தான் இருக்குங்கிற மாதிரி உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் இருக்கும். ஆப்வியஸாக அவன் சொல்கிற கதைப்படியும் அங்கே தான் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம்.
ஸோ இதோடு இந்த வீடியோ நம்ம நிறுத்திக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்னங்கிற பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வெயிட் ஃபார் மோர் வீடியோஸ்.